நல்லா பெருசா இருக்கும். மழை வச்சு தண்ணி நிறைய கிடக்கும். சீப்பா தூக்கிட்டு எல்லாம் அரட்டி ஓட்டி தர்பூசணி பழத்துல மில்க் ஷேக் செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. Always welcomes you. நல்லா மண்ணை கழுவி பொடி போடுங்க. சாக்கிரது கெட்டியா அதே மாதிரி கொண்டு போடுவோம். சாக்கில வந்துருவோமா? ஆதா இது தேவலி. இது அண்ணன் கொஞ்சம் பின்னாடி குச்சிடுங்க. நாங்க இங்க வீட்டுக்குள்ள மடிச்சு சாப்பிடுறோம். என்ன இருக்கு இல்லைன்னா கொடுங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நான் நறுக்கிட்டப்பா, சரி அலசிச்சேன். பேர் என்னையாது இங்கே வாங்க மச்சான். இந்த இதை தாத்தா என்ன தெரிஞ்சுன்னு கட்டி பார்த்தியா? ஏன் டைம் மாற்ற வேண்டியா? மேக்க ஆரம்பிச்சு நான் தான் நல்லா நசுக்கிறேனே. சின்ன சின்ன மாதிரி போட்டு கேபிக்க பாருங்க. நான் நசுக்கிட்டேன். நீல எல்லாம் இருக்கமா, நல்லா கட்ட கட்டமாக போடு. கட்டம் கட்டமாவா கூடாதாயா? இந்த கூட எடுத்து வந்தால் மாட்டு கழுவி போட்டுடலாம்ல. ஒரு என்ன நச்சுட்டே இருக்கேன் சார். என்ன இவ்வளோ குடிப்பிட்டியா? 2 பேர் இருக்குது அங்கிட்டு. நல்லா கலைச்சு நல்லா தான் மசிச்சிருக்கோம். ஆமாம், முடிஞ்ச அளவு மசிச்சுக்கிட்டோம். நல்லா நசிக்காச்சு இல்லை? பயங்கரமா போடுப்பா. ஊத்து, எனக்கு ஊத்து. இதில் ஊத்து. ஆமாம் மச்சான், கொண்டாங்க மச்சான். நீங்க நீ வடி கட்டி வச்சு நமக்கு இப்போ பாருங்க எப்படி வடின்னு பாருங்க. இருக்காண்ணே ஊத்து, நல்லா ஊற்றி எனக்கு இருக்காண்ணே. அவ்வளோ வேண்டாம். நிறையா வந்து நல்லா வடிச்சிருச்சு. நானே ஒன்று தானே ஊத்து ஊத்து. நல்லா அழைச்சி விட்டு இதில் அள்ளி போடு. இது எப்படி அப்படியே பிசு பிசுன்னு வருது? சூப்பர் சூப்பர். இந்த தண்ணிக்கு அது கிடக்குறது முடிஞ்சா முடிஞ்சு அலசிட்டு எடுத்துட்டு வாங்க. எடுத்து வை. பச்சை தண்ணி கடலு பாசே அப்படி வரனாப்ல கூட ஒரே உதவி உள்ள அழி கல்கண்டு சூட்டில் கரைஞ்சிருந்தா ஐஸ் கட்டி உடச்சுடனே. ஓகேவா? வை மேலே வை. ஊத்து 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 போதும்ல. அப்படியே சில்லுன்னு இருக்கே. ஏன்னா இது கேமராக்கு தெரியுதா?
நாக்குல தள்ளி விட்றா. என் கை சின்ன கையினால மெதுவா சிதறி தானே சின்ன சின்ன பீஸுகளாக வருது. நறுக்கிறது சின்னண்டா கீழே இருக்குல்ல. இதே ஐஸ் கட்டி தான். அவ்வளோதான் என் முட்டை மச்சான். பசுவம் பாடு எல்லாம் கிண்டி எப்படி சப்சா விதை ரெட்டி ஆந்திராபுரம் ரெட்டியா தக்கற பச்சை தண்ணி இது பாரு இங்க நீ கொண்டு போ. அதெல்லாம் ஆட்டிட்டு இருக்கான்ல வை அப்படி. தர்பூசணி பழச்சாறு தூக்கி விட்டு தட்டில தூக்கி ஒரு ஆள் தாத்துப்பா. காய வச்ச பசுவம் பால் நம்மளே செஞ்ச ஜெல்லி ஊற வச்ச சம்சா விதை ஐஸ் ஐஸ் குளு குளு பனி கட்டி இனிக்க இனிக்க பனிக்கூழு போவதில்ல. அந்த துண்டை அப்படி எடுத்து நிறையா குடிச்சேன். நல்லா இருக்கு. நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. எடுத்து இருந்து நீங்க உனக்கு இல்லை ஜெல்லி 4 டம்ளர் குடிச்சோம். துண்ணோடு தான் ஊற்றுவேன். தின்னுங்க. வண்டி நிறையா தர்பூசணி பழம் கொண்டு வந்து அதை நறுக்கி ஜூஸ் எடுத்துவிட்டு இந்த பால் ஐஸ்கிரீமு ஐஸ் கடலாம் சேர்த்து கலக்கி குடிக்கும்போது குழு குழுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் கடல் பாசியில் நம்மளே செஞ்ச ஜெல்லி இந்த சப்சாவதெல்லாம் சேர்த்து கலக்கி குடிக்கும்போது அது குடிச்சு முடிச்சா அந்த சப்சாவதை ஜெல்லியை கடித்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. வெயிலுக்கு இதமான நச்சுன்னு தர்பூசணி பழம் மில்க் ஷேக்கு வேறு லெவல் குழு குழுன்னு இருக்கு. வெயில் நேரத்தில் அருமையான ஜூஸு சாப்பிடலாம். ஆமாம்